என்பவர் ஒரு தமிழர், அருணாச்சலம் என்பவர் ஒரு தமிழர், அனந்த குமாரசாமி என்பது ஒரு தமிழர், ராமநாதன் என்பவர் ஒரு தமிழர். இந்த 4 பேரையும் முகாம்களுக்கு சூட்டியிருக்கிறார்கள். முகாம்களை அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள் என்றால் ரிலீஃப் வில்லேஜ் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அதற்கு பெயர் நிவாரண கிராமங்கள். என்ன பெயர்? நிவாரண கிராமங்கள். அந்த நிவாரண கிராமங்களுக்கு தனித்தனியே பெயர் சூட்டி இருக்கிறார்கள். ஜோன் 4, ஜோன் 0க்கு பெயர் இல்லை. ஜோன் 1க்கு கதிர்காமர் முகாம், ஜோன் 2க்கு ராமநாதன் முகாம், ஜோன் 3க்கு அருணாச்சல முகாம், ஜோன் 4 4 தான், ஜோன் 5 தான், ஜோன் 6 7 8. அந்த வவுனியா மாவட்டத்தில் மேனிக் ஃபார்ம் என்கிற இடத்தில் இப்படி 6 மெயின் கேம்ப், 6 முகாம்கள். அதில் 6வது முகாம் 2 துணை முகாம்களாக பிரிக்கப்பட்டு ஆக மொத்தம் 7 8 முகாம்கள் அங்கே இருக்கின்றன. இது இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையில் ஒரு முகாம், மேற்கு பகுதியிலே மன்னாரில் ஒரு முகாம். ஆக மொத்தம் அவர்கள் 10 முகாம்கள், பிரதானமான முகாம்களை வைத்திருக்கிறார்கள். இதற்கு இடையில ஓமந்தையில, பூந்தோட்டத்தில, வவுனியா நகரத்தில, கொழும்புல, கண்டிக்கு பக்கத்தில, சாவகச்சேரியில பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன முகாம்களை வைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களை எல்லாம் முகாம்களாக மாற்றி இருக்கிறார்கள். அங்கே யாரை வைத்திருக்கிறார்கள் என்றால் விடுதலை புலிகள் என்று சந்தேகப்பட்டவர்களையும், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்று சந்தேகப்பட்டவர்களையும் 11,000 பேரை கொண்டு போய் அங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் மேனிக் ஃபார்ம் என்கிற இடத்திலே பார்த்தது 4 முகாம்கள், மெயினான முகாம். இந்த 4 முகாம்களையும் தான் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள். அதனால்தான் அதை பார்த்தோம். கதிர்காமர் முகாமும் ஜோன் 0 முகாமும் இலங்கை அரசாங்கமே உருவாக்கிய முகாம்கள். மற்ற முகாம்கள் எல்லாம் ஐநா பேரவையினுடைய UNCHR என்கிற யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்பது அதனுடைய விரிவாக்கம். அந்த நிறுவனம் மற்ற முகாம்களை அமைத்திருக்கிறது. அந்த முகாம்கள் எல்லாம் ரெக்சின் துணிகளால் வளைக்கப்பட்டு கூடாரங்களாக அடிக்கப்பட்டிருக்கின்றன. 20 அடி நீளம், 10 அடி அகலம். அது 2ஆக தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புறம் 10 பேர், இந்த புறம் 10 பேர். ஒரு குடும்பத்திலே 8 பேர் இருந்தால் 8 பேர், அல்லது 2 பேர் இருந்தால் 3 4 குடும்பங்கள் சேர்ந்து அதில் 4 பேர் அல்லது 3 பேர் தான் படுத்து எழுந்திருக்க முடியும். அதிலே தான் அவர்களின் தட்டுமட்டு சாமான்கள், உடைகள் எல்லாத்தையும் வைத்திருக்க வேண்டும். அப்படி நூற்றுக்கணக்கான முகாம்கள், கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கூடாரங்களாக இருக்கின்றன. 2500 ஏக்கர் பரப்பளவில். அதிலே ராமநாதர் முகாம், அருணாச்சல முகாம், அனந்த குமாரசுவாமி முகாம், ஜோன் 4, இந்த 4 முகாம்களையும் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 4 முகாம்களிலேயே கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் இருக்கிறார்கள். நாம கிராமங்கள்ல ஒரு ஊர்ல 1000 பேர் இருந்தாலே சரியா தண்ணி வரலன்னா அந்த ஊர் நாரி போயிடும். 4000 பேர் இருந்தாங்கன்னா அங்க கட்டாயமா நல்ல சாக்கடை வசதி இருக்கணும், குடிநீர் வசதி இருக்கணும், மின்சார வசதி இருக்கணும். இல்லைன்னா அந்த ஊர்ல ஒரு வாரத்துக்கு மேல இருக்க முடியாது. சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட நாம் பார்க்கிறோம். எப்படி குப்பம் போன்ற பகுதிகளுக்கு போனால் நம்மால் மூக்கை அடைத்துக் கொண்டுதான் போக முடிகிறது, அவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆனால் ஒரு முகாமில் 40,000 பேர், 50,000 பேர், 55,000 பேர் என்று ஒரே இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த நிலையை பார்க்கிற போதே கண் கலங்கிவிட்டேன். அங்கு போய் இறங்கியது மக்கள் எல்லாம் ஓடி வந்து தலையிலே அடித்துக் கொண்டு கதறி அழுத காட்சி சொற்களால் விவரிக்க முடியாது. நலிந்த உடல், குழி விழுந்த கன்னங்கள், குளித்து எத்தனை நாட்கள் ஆனதோ என்கிற அளவுக்கு அழுக்கேறிய தலைமுடி, அழுக்கேறிய துணி, எந்நேரமும் கசிந்து கொண்டே இருக்கிற கண்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு பரிதாபமாக, அவ்வளவு வேதனையாக இருந்தது. ஒருவன் ஓடி வந்தான், நாங்கள் என்னையா பாவம் செய்தோம், எங்கள் இடத்தையே இப்படி இந்த அரசாங்கம், இந்த ராணுவம் அழித்து விட்டதே, இந்தியாவும் சேர்ந்து கொண்டு எங்களை அழித்து விட்டதே என்று கதறி அழுதான். எங்களுக்கும் புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்களாவது புலிச்சாயம் உள்ள ஆள், திருமாவளவன் இந்தியாவிலே குடிபிடித்தவர், நீங்கள் புலி ஆதரவாளர் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் நாங்கள் புலி ஆதரவாளர் இல்லை, நாங்கள் புலிக்கொடி பிடிக்கவில்லை, எங்களை கொண்டு வந்து இப்படி அடைத்து வைத்திருக்கிறார்களே என்று ஒரு 40 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் ஓடி வந்து கதறினார்.
ஒரு பெரியவர் கண்ணிலே அடித்துக் கொண்டு ஐயா நாங்கள் என்னையா குற்றம் செய்தோம், என்னையா பாவம் செய்தோம், எங்களை ஏயா இப்படி போட்டு வதைக்கிறீர்கள், எங்களை எங்க சொந்த ஊருக்கு விடுங்கள். இதேதான் அந்த 4 முகாம்களிலும் மக்கள் சொன்ன ஒற்றை கருத்து, ஒருமித்த கருத்து. இதில் என்ன செய்தியை இங்கே மறைத்து விட்டார்கள்? கலைஞர் கொடுத்த அறிக்கையிலே எது மறைக்கப்பட்டிருக்கிறது? ராஜபக்சேவை எதிர்ப்பதை விட கலைஞரை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள சில பேருடைய வைராக்கியமாக இருக்கிறது. ராஜபக்சேவை எதிர்க்க வேண்டும் என்பதை விட கலைஞரை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வைராக்கியமாக இருக்கிறது. கலைஞரை எதிர்த்தால் ஈழத்தமிழர்கள் விடுதலை அடைந்து விடுவார்களா? என்ன அவதூறுகளை பரப்புகிறார்கள். வந்து இறங்கிய உடனேயே டி.ஆர். பாலு அவர்கள் இப்படி போய் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். என்ன என்று கேட்கிறார் கலைஞர். இது நாங்கள் என்ன நடந்ததோ, என்ன சந்தித்தோமோ அவையும் அப்படியே உள்ளது உள்ளபடியே எழுதியிருக்கிறோம் அண்ணா என்று அவர் சொன்னார். பத்திரிகைக்கு கொடுத்து விடலாமே என்று சொன்னார் கலைஞர். அப்போது டி.ஆர். பாலு சொன்னார், நீங்கள் படித்து பாருங்கள், நாங்கள் இன்னும் கையெழுத்து கூட இடவில்லை, படித்து பார்த்துவிட்டு நாங்கள் கையெழுத்து போட்ட பிறகு பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னார். அப்போது கலைஞர் சொன்னார், இதுல என்ன படிக்கிறதுக்கு இருக்கு, நீங்க என்ன பார்த்துட்டு வந்தீங்களோ அதுதானே அதுல இருக்கு, கொடுங்க பத்திரிகை. அவர் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. அந்த இடத்துல நாங்கள் 10 பேரும் கையெழுத்து போட வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னதனால் அறிவாலயமார்கள் என்று அறிவாலயத்திற்கு வர சொல்லி பிறகு நாங்கள் எல்லாம் கையெழுத்து போட்ட பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். கலைஞரை மூடி மறைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அங்கேயே அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்ல மாட்டார். டி.ஆர். பாலு கூட நீங்க படித்து பார்த்த பிறகு போடலாம், கொடுக்கலாம் என்று மறுதளித்து சொன்ன போது கூட இதில் படிப்பதற்கு என்ன இருக்கிறது, உள்ளது உள்ளபடியே செய்தியாளரிடம் கொடுங்க என்று சொன்னார் கலைஞர். அதிலே அவ்வளவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குடிநீர் இல்லை, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? போதிய மருந்து வசதி இல்லை, சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அங்கே மக்கள் சித்திரவதைகளுக்கு ஆளாகிறார்கள், அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது அந்த அறிக்கையிலே இருக்கிறதா இல்லையா? எது அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது? எதுவுமே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதுதான் அங்கே நடந்த கொடுமைகள், நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகள். அதுல என்ன நான் விரும்பியது நடக்கல அப்படின்னு சொன்னா, போராளிகளை அடைத்து வைத்திருக்கக்கூடிய முகாம்களை, பள்ளிக்கூடங்களை போய் நான் பார்க்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னேன். ஆனால் இந்திய தூதரக அதிகாரிகள் அங்கே எல்லாம் இப்போது போக முடியாது, அதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும், உங்களுக்கு வேறு வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டன, எனவே இந்த செயல் திட்டத்தில் அதை இணைத்து நாம் குழப்ப முடியாது என்று மறுதளித்து விட்டார்கள். நேரமில்லை என்று தடுத்து விட்டார்கள், தவிர்த்து விட்டார்கள். நான் கடைசியாக கேட்டேன், பிரபாகரன் அவர்களின் தாயாரையும் தந்தையாரையுமாவது பார்க்க விடுங்கள், அவர்களை எங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? மணிவதனி அவர்களின் தாயாரை சின்னம்மா நேரம்பு என்பவரை எங்கே அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? அவர்களை பார்க்க அனுமதியுங்கள் என்று நான் கேட்டேன் பஷீல் ராஜபக்சேவிடம். அப்போது பஷீல் ராஜபக்சே சொன்னார், அவர்களை எல்லாம் நாங்கள் பாதுகாப்பாகத்தான் வைத்திருக்கிறோம், பொதுவான முகாம்களிலே வைத்திருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் சிக்கல் ஏற்படலாம், பாதுகாப்பாகத்தான் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். அவர்களை ஏன் நீங்கள் வைத்திருக்க வேண்டும், அவர்களையாவது விடுங்களே, வயதானவர்களாயிற்றே என்று நான் சொன்னபோது, அவர்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராவது இருந்தால் விண்ணப்பம் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் பத்திரிகைகளிலே முழுப்பக்க விளம்பரம் கொடுத்திருக்கிறோம், அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையிலே விண்ணப்பிக்க சொல்லுங்கள், நாங்கள் விடுவிப்பதற்கு முயற்சிக்கிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொன்னார். என்ன நிபந்தனை என்று நான் கேட்டேன். அவர்கள் இந்தியாவில் தங்குவதாக இருந்தால் நாங்கள் விடுவிப்போம், வேறு எந்த நாட்டுக்கும் விடமாட்டோம் என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், அதற்கு நான் ஜவாப்தாரி, நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், அவர்களை விண்ணப்பிக்க சொல்லுகிறேன், அவர்களின் உறவினர்களை விண்ணப்பிக்க சொல்லுகிறேன், தயவு கூர்ந்து இந்தியாவில் தங்குவதற்காவது அவர்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் உறுதி தந்திருக்கிறார். அவர்களை போராளிகளையும் பிரபாகரன் பெற்றோர் மாமியார் ஆகியோரையும் சந்திக்க முடியவில்லை என்பதுதான் ஒரே ஒரு மனக்குறை. அது முதலிலேயே தனித்தனி இடங்களில் இருக்கிறார்கள், இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து விவாதித்து அந்த செயல் திட்டம் தீட்டப்பட இயலாமல் போய்விட்டது. ஆனால் அடுத்த தலைவர்களை, மலையக தமிழர்களை, மற்றவர்களை சந்தித்தாக வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருந்தது. ஒட்டுமொத்த தமிழர்களின் நிலைகளையும் அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மலையக தமிழர்கள் யார் என்றால் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றுவதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி இங்கிருந்து மலையகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். அவர்களில் பெரும்பாலும் 80% பேர்
தலித் மக்கள் என்பது ஒரு வரலாற்று உண்மை. மலையக தமிழர்கள், வன்னியர்கள், நாடார்கள், தலித்துகள் தான் அதில் பெரும்பாலானோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் 1964 உருவானது. அந்த ஒப்பந்தத்தின்படி 5 லட்சம் பேரை இந்தியாவுக்கு திரும்ப பெற்றுக் கொள்வதும் 5 லட்சம் பேருக்கு குடியுரிமை வழங்குவதும் என்கிற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அப்போது 3 லட்சம் தமிழர்கள் தான் இங்கே இந்தியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் இன்றைக்கும் தாயகம் திரும்பியோர் என்கிற பெயரிலே இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் 2 லட்சம் பேர் அங்கே